சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது கறவைப்பால் சித்தர். பசுக்களை வளர்த்து நல்ல முறையில் பாதுகாத்து விருத்தி செய்து எண்ணற்ற லிங்கமூர்த்திகளுக்கு பால் அபிஷேகம் செய்து அதை மக்களுக்கு தானமாக வழங்கியதில் இவருக்கு கறவைப்பால் சித்தர் என்னும் பெயர் ஏற்பட்டது. இவருடைய இயற்பெயர் சிதம்பரேசர் என்பது. தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே பசுமாட்டிற்குரிய இலக்கணங்கள் அனைத்தும் அறிந்தவர் இவர். பசுவின் உடலில் தங்கியிருக்கின்ற கோடிக்கணக்கான தேவதைகளின் பெயர்களையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் தந்தருளியவர் இந்த சித்தர். அது மட்டுமல்ல, பசுவின் உடலில் உள்ள 108 முக்கிய தெய்வமூர்த்திகளை மட்டும் அந்தந்த பாகத்தில் நிலைநிறுத்தி ஓவியமாய் வரைந்து அவைகளை மக்களின் வழிபாட்டிற்கென அறிமுகப்படுத்தியவர். தற்போது நாம் காணும் காமதேனுவின் வண்ணப்படம் இவர் வரைந்ததுதான். அக்காலத்தில் காமதேனு பசுவின் படத்தை தெய்வங்களுடன் வரைபவர்கள் முதலில் சிதம்பரேசர் சகாயம் என்று எழுதிய பின்தான் வரையவே தொடங்குவார்கள். அக்கால திருவண்ணாமலையின் கிரிவலப்பாதையின் மேற்கில் உள்ள கோஷாலை பகுதியில் நெடுங்காலம் வாழ்ந்திருக்கின்றார் இவர். தேவசீரம், நிலைப்பால், ஜெயப்பால், அமிர்தப்பால், கறவைப்பால் என்னும் 5 முக்கியமான பசும்பால் வகைகளை கைக்குழந்தை பருவத்திலேயே உண்டு வளர்ந்தவர் இவர். தினந்தோறும் தன் பெற்றோர்கள் அளிக்கும் அந்த 5 பால் குவளைகளையும் சிரமப்பட்டு தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு திருவண்ணாமலை ஆலயத்திற்கு வந்து ஒரு பால் குவளையை மூலஸ்தான அபிஷேகத்திற்காகவும் 2வது குவளையை மடப்பள்ளி உபயோகத்திற்காகவும் 3வது குவளையை மடப்பள்ளியில் கொடுத்து அவர்கள் காட்சி தரும் அந்த பாலை அக்காலத்தில் தாய்ப்பால் இல்லாமல் தவித்து பால் தேடி ஆலயத்திற்கு வரும் பிள்ளைகளுக்கு தானமாக அளித்தும் 4வது குவளையில் உள்ள பாலை திருவண்ணாமலை கிரிவலப்பாதையை சுற்றியுள்ள 362 தீர்த்தங்களில் சிறிது சிறிதாக சேர்த்தும் 5வது குவளையில் உள்ள பாலை தாய்ப்பசு இல்லாமல் வாடும் கன்றுகளுக்கு புகட்டியும் இப்படியாக இந்த அரிய சேவையை தினமும் காலையும் மாலையுமாக தமது 5 வயதிலிருந்தே செய்து வந்தார் சிதம்பரேசர். இச்சித்த சிறுவனின் மகத்துவத்தை மக்களுக்கு உணர்த்த அந்த திருவண்ணாமலையார் ஒரு சோதனை செய்தார். அன்று வெயில் நேரம், உச்சி பொழுது வேறு. அருணாச்சல பெருமான் ஒரு முதியவர் வடிவில் வந்து தனக்கு பசிக்கிறதென்று பால் வேண்டும் என்றும் கேட்டார். அது உச்சி நேரம் ஆதலால் ஆலயத்து பசுக்கள் எல்லாம் மேய்ச்சலுக்கு போய்விட்டிருந்தன. தவிர மடப்பள்ளியிலும் பால் தீர்ந்துவிட்டது. ஏற்கனவே சிறுவன் தான் தினப்படி 5 பால் குவளைகளையும் கொண்டு முடிக்க வேண்டிய திருப்பணிகளையும் முடித்தாயிற்று. இப்போது ஆலயத்திற்கு வந்து இறைவனை வணங்கி வீடு சென்று தான் உணவு அருந்தும் நேரம். அந்த நேரத்தில் இந்த முதியவர் வேறு பசியால் வந்து பால் வேண்டும் என்று கேட்டால் கை கால்கள் தள்ளாட நடுங்கிக் கொண்டிருந்தார் அவர். இப்போது என்ன செய்வது? அந்த கொளுத்தும் வெயிலில் வேக வேகமாக வீட்டிற்கு ஓடினான். அங்கும் யாரும் இல்லை. வீட்டில் இவனுக்கென்று வைக்கப்பட்டிருந்த 1/2 குவளை பால் மட்டுமே இருந்தது. அதை காய்ச்சி எடுத்துக்கொண்டு வெகு வேகமாக பெரியவர் இருக்கும் இடத்திற்கு ஓடி வந்தான். காலையில் 5 குவளை பால்களையும் கொண்டு திருப்பணி செய்த அசதி, கடும் பசி, கிரிவலம் வந்த களைப்பு, கொடும் வெயில் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து வாட்ட தள்ளாடிய வண்ணம் பால் குவளையோடு ஆலயத்திற்குள் வந்த சிறுவன் பெரியவரை காணாமல் திகைத்தான். அதோ
அந்த பெரியவர். நடக்கக்கூட முடியாமல் தள்ளாடி சென்றான். அங்கிருந்து மாயமாய் மறைந்த பெரியவர் இன்னொரு இடத்தில் நின்று கொண்டு போக்கு காட்டி நிற்க, மறுபடியும் இவன் அவர் அருகே சென்றபோது மறுபடியும் அவர் மாயமாய் மறைந்தார். இதுபோல காலை 11 மணி முதல் சுமார் 3 மணி வரை இப்படி அருகே நிற்பது, கிட்டே சென்றால் மாயமாய் மறைவது என போக்கு காட்ட சிறுவனால் தாங்க முடியாமல் மயக்கம் அடைந்து கீழே விழும் நிலை. மயக்கமுற்று கீழே விழுந்தவனை பெரியவர் வடிவில் இருந்த சிவபெருமான் தாங்கி பிடித்து, எனக்கு என்று கொண்டு வந்த அந்த பாலை சிவப்பிரசாதமாய் முதலில் நீயே அருந்து என்று சிறுவன் வாயில் ஊற்றினார். சிவபெருமான் அப்பாலை ஊற்றிய போது அவனுக்குள் ஞானம் பெருக்கும் ஆனந்த பெருக்கும் ஒரு சேர ஏற்பட்டன. அன்றிலிருந்து சிறுவன் கறவைப்பால் சித்தரானான். சிவபெருமான் சித்தருக்கு வரமருளும் போது, உன் கரம்பட்ட பசுவெல்லாம் நன்கு விளங்கும், நன்றாக பால் கறக்கும், பசுவின் சந்ததிகள் நன்கு வளரும், முரட்டுக்காலை ஒன்று உன் வசமாகும் போது திருவண்ணாமலையில் ஐக்கியமாவாய் என்று திருவாய் மலர அருளிவிட்டு மறைந்தார். சிவபெருமானே நேரில் வந்து வரமருளி சென்றமையால் சித்தரிடம் பல தெய்வீக அம்சங்கள் குடிக்கொண்டன. ஆன்மீக சக்திகள் வெளிப்படலாயின. ஆரோக்கியம் குறைந்த பசுக்கள் கூட இவர் தொட்டவுடன் பொலிவுடன் எழுந்து நின்றன. பால் கறக்காதிருந்த பசுக்கள் யாவும் கன்றினை ஈன்று பால் கறக்கத் தொடங்கின. அக்காலத்தில் கோஷாலை கிராமமும் திருவண்ணாமலையை சுற்றி வரும் கிரிவலப் பாதையில் அமைந்திருந்ததால் கோஷாலையில் இருந்த லட்சக்கணக்கான பசுக்களோடு சேர்ந்து மலையை வலம் வந்து பசுக்களை வழிபட்டார் இச்சித்தர். இவ்விதமாக திருவண்ணாமலையில் பிரசித்தி பெற்ற கறவைப்பால் சித்தரின் புகழ் நாடெங்கிலும் பரவியது. இதனால் இவரை பார்க்க வரும் பக்தர்களின் கூட்டம் அதிகமாகி மகா சிவராத்திரி, பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வரத் தொடங்கியது. இதில் தலை சிறந்த கால்நடை மருத்துவர்களும் அடக்கம். இச்சித்தருடன் எப்போதும் ஒரு பசு கூட்டமே கிரிவலம் வந்த வண்ணம் இருக்கும். ஒரு நாள் சித்தருடன் கிரிவலம் வந்த பசுவானது அடுத்த நாள் வராது, வேறொரு பசு வரும். அக்காலத்தில் திருவண்ணாமலையில் ஆரஞ்சு எல்லைக்கோடு என்ற கிராமம் இருந்தது. அக்கிராமத்தில் இருந்த ஒரு ஜமீனில் தெய்வீக பசு ஒன்று பரம்பரையாக பராமரிக்கப்பட்டு வந்தது. அது அந்த ஜமீனில் இருக்கும் வரை செல்வங்கள் கொழித்து அந்த பரம்பரையை செழிப்பாக இருக்கும் என்ற ஐதீகம் இருந்ததால் அதனை அந்த ஜமீன் குடும்பம் மிகவும் போற்றி பாதுகாத்து வந்தது. ஒரு நாள் அந்த பசுவிற்கு நோய் ஏற்பட்டு படுத்துவிட்டது. உலகத்தின் தலை சிறந்த மருத்துவர்கள், ஜோதிடர்கள், மாந்திரிகர்கள் என்று பலர் வந்து வைத்தியம் பார்த்த பிறகும் கூட அப்பசுவிற்கு குணமாகவில்லை. அப்போது அந்த கிராமத்தின் வழியாக அடுத்த ஊருக்கு நடைப்பயணம் செய்து கொண்டிருந்த அந்த சித்தரின் காதுகளுக்கு அச்செய்தி எட்டியது. கறவை சித்தர் பசு இருக்கும் இடத்திற்கு வந்தார். யாரெல்லாமோ வந்து வைத்தியம் பார்த்தும் கூட குணமாகாத அப்பசுவை இந்த 14 வயது சிறுவனாவது குணப்படுத்துவதாவது என்று நினைத்த ஜமீன்தார் சித்தரை எழுந்து வந்து வரவேற்காமல் இருமாப்புடன் இருந்துவிட்டார். சித்தரும் அதனை பொருட்படுத்தாமல் அந்த தெய்வீக பசுவை 64 முறை வலம் வந்து பிருத்துக்களையும் கோதேவர்களையும் துதித்து அதன் நெற்றியில் குங்குமமிட்டு வணங்கியவுடன் யாரும் எதிர்பாராத வேளையில் திடீரென்று அந்த பசுவானது மெல்ல எழுந்து நின்று தன் 2 முன்னங்கால்களையும் உயர்த்தி சித்தரை வணங்கி மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்தது. இதனை கண்டு அங்கு கூடியிருந்தோர் அனைவரும் ஆரவரித்து சித்தரை பணிந்து வணங்கினர்.
இதை கண்டு வெட்கத்தினால் தலை குனிந்த ஜமீன்தார் தன் செயலுக்கு வருந்தி சித்தரிடம் மன்னிப்பு கேட்க ஓடோடி வந்தார். சித்தரை அவரால் கடைசி வரை காணவே முடியவில்லை. அந்த தெய்வீக பசுவும் ஒரு நாள் திடீரென்று மறைந்துவிட்டது. அன்று முதல் அந்த ஜமீனின் செல்வாக்கு குறைந்து அதன் புகழ் மங்கி அங்கே வறுமை சூழ்ந்தது. சிறுவனால் ஜமீனிடம் அவமானப்பட்ட சில மருத்துவர்கள் அவரை கொல்ல ஒரு முரட்டுக்காளையை அவர் வரும் வழியில் ஏவிவிட்டார்கள். அப்பொழுது வானிலிருந்து ஒரு குரல் அந்த முரட்டுக்காளையின் 2 கொம்புகளையும் உடைத்தெறி என்று அசிரீராய் ஒலிக்க, சித்தரும் அதன்படியே செய்ய கொம்புகள் உடைந்து கீழே விழ அந்த முரட்டுக்காளை கீழே விழுந்து சித்தரை வணங்கியது. அப்போது சிவபெருமான் முதியவர் வடிவில் வந்து அன்று ஆலயத்தில் சொன்னது கறவைப்பால் சித்தருக்கு நினைவிற்கு வந்தது. மக்களுடைய மனதில் பசுக்களின் பாசத்தால் இடம் பிடித்த கறவைப்பால் சித்தர் அந்த மார்கழி மாதம் சிவராத்திரி நன்னாளில் திருவண்ணாமலையில் தங்கப்பசு வடிவில் ஜோதியில் ஐக்கியமானார். திருவண்ணாமலையில் இந்த சித்தர் ஐக்கியமடைந்த குறிப்பிட்ட இடத்தில் பசுவின் கொம்பு போன்றது மலையின் வடிவம் இருக்கும். இங்கே தரை மீது மண் படாமல் துணி விரித்து அதன் மேல் வாழை இலை வைத்து உணவு வகைகளை இட்டு பசுவை உண்ண செய்தால் குடும்பத்தில் தாய், தந்தை, பிள்ளைகள், பெண்களிடையே உள்ள மனத்தாங்கல்கள், பகைமை போன்றவை தீரும் என்கிறார்கள். மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.